வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறது என்ன, உடல் எடை கூடுதுங்க, கூடிட்டே இருக்கு. காலையில சாப்பிடாம போனா கூட உடல் எடை கூடுது. என்னது காலையில உணவு சாப்பிடலாம் கூட உடல் எடை கூடுமா அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆமாங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான். என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா உடல் எடை குறைக்கலாம், காலை உணவு தவிர்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா நம்மளுடைய வாகை தமிழா சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்பு இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கு, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் காலை உணவு சாப்பிடறதுக்கு நிறைய பேருக்கு நேரமே கிடைக்கிறது இல்ல. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அரைபரியில கிளம்பி போறதுனால காலையில சரியா சாப்பிடாம போறாங்க. ஸோ இப்படி சாப்பிடாம இருக்கிறதுல ஒரு சிலர் நினைச்சுக்கிறாங்க காலையில உணவு ஸ்கிப் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் எடை குறையும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக நம்மளுடைய உணவு என்ன ஆகுதுன்னா செரிமானம் ஆயிரும். குடல் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா வெறுமனா இருக்கும். அதாவது காலை உணவு நீங்கள் சுத்தமாக சாப்பிடாம போனீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன், உடனே உங்களால் என்னதுன்னா சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியாது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். முக்கியமாக சொல்லணும்னா குடல் புண், வாய்ப்புண், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அமிலம் சுரக்கும் அது இதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் என்னடா அது உடல் எடை கூடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு தானே. இயற்கையாகவே நம்மளுக்கு எப்படி தெரியுங்களா, ஒருவேளை நம்ம சாப்பிடாம விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், அதை காம்பன்சேட் பண்றதுக்கு அடுத்த வேலை சாப்பிடும்போது நம்மளால தவிர்க்க முடியாது. கொஞ்சம் அதிகப்படியான உணவுகளை எடுத்துக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால என்ன ஆகும்னா உடல் எடை கூடுறதுக்கு வாய்ப்பு ஆயிரும். சரி, என்னதான்பா பண்றது, காலையில சாப்பாடு நல்லா ஃபுல்ஃபில்லா சாப்பிடுங்க. நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா தான் அன்னைக்கு டே ஃபுல்லா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஆக்டிவா இருக்கும், நல்லா பிரிஸ்கா இருக்கும், உங்களால வேலையும் செய்ய முடியும். சரி, காலையில சாப்பிட்டா உடல் எடை கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். காலையில பாத்தீங்கன்னா இட்லி, அதாவது தோசையை தவிர்க்கலாம். காரணம் என்னன்னா அதுல ஆயில் ஐட்டம் சேர்த்துறோம் அப்படிங்கறதுனால தவிர்க்கலாம். இன்னொன்று முளைக்கட்டிய தானியம் சாப்பிடலாம், பச்சை பயிர் சாப்பிடலாம், நிலக்கடலை, இந்த மாதிரி முளைக்கட்டிய தானியங்களை ஒரு கப் அளவு நீங்க எடுத்துக்கலாம். பழங்களை, அதுக்கப்புறம் ஜூஸ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். இது வயிறு ஃபுல் ஆகாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இது சத்து மாவு கஞ்சி, அதுக்கப்புறம் ராகி மாவு கஞ்சி, இந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு சிறுதானியங்கள்லாம் சேர்த்து ஒரு விதமான பொங்கல், இந்த மாதிரி ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம். எடுத்துக்கூடிய அளவு குறைவா இருந்தாலும் அதுல சத்துக்கள் அதிகமா இருக்கிறதா நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். முக்கியமா சொல்லணும்னா காய்கறிகளை அதிகமா நீங்க இதுல சேர்த்துக்கலாம். காய்கறிகள் நிறைய சேர்த்து கிச்சடி அந்த மாதிரி நீங்க சாப்பிடலாம். பொங்கல் அப்படின்னு நீங்க போகும்போது நிறைய நெய் விட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறதுலாம் காலையில நம்மளுக்கு தூக்கத்தை வரவழைச்சிரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ சிறுதானிய பொங்கல் அப்படிங்கிறது உடலுக்கு ஆரோக்கியமானது அப்படிங்கிறதுக்காக நிறைய நெய்யெல்லாம் விட்டு சாப்பிடக்கூடாதுங்க. உள்ள நீங்க நிறைய வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிற அளவுக்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும், உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதே டைம்ல உடல் எடை கூடாது. காரணம் என்ன அப்படின்னா சீக்கிரமா செரிமானம் ஆயிரும் அப்படிங்கறதான். ஸோ செரிமான சக்தியை தூண்டக்கூடிய உணவுகளை நீங்க அதிகமா எடுத்துக்கலாம். முக்கியமா எண்ணெய் ஐட்டங்களை தவிர்ப்பது நல்லது. பூரி, பொங்கல், இந்த மாதிரி ஐட்டம்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆவியில வேக வச்ச ஐட்டங்களை நிறைய எடுத்துக்கங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா உடல் எடையும் உங்களுக்கு ஏறாது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். அதே மாதிரி உடல் நோய் இல்லாமலும் உங்களை தவிர்த்துக்கலாம். பிற்காலத்துல வரக்கூடிய சர்க்கரை நோய், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தீர்வாகவும் இந்த உணவு பழக்கவழக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான். இதை தாண்டி ஒருவேளை உடல் எடை அதிகமாகிடுச்சு அப்படின்னா எப்படி உடல் எடை குறைக்கலாம் அப்படிங்கிறத நிறைய வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் சம்பந்தமானது, உடல் எடை குறைக்கிறதுக்கு சம்பந்தமானது, கர்ப்பப்பை கட்டி சம்மந்தமானது, அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் ஆரோக்கியமான குழம்புகள், சட்னி வகைகள், பொடி வகைகள், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்து அது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. காலையில் சாப்பாடை ஸ்கிப் பண்ணால் நம்மளுடைய உடல் எடை குறைஞ்சிரும்பா அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் முற்றிலும் தவறு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.